ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னன்னா ஒரு சூப்பர் கிரேசியான வாட் இஃப் கொஷன் பற்றி தான். ஸோ டைனோசர்ஸ் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் நம்ம உலகம் இப்போ எப்படி இருந்திருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கூல் போகிறப்ப பஸ் ஸ்டாப்பில் வாரீங்க அண்ட் சடனாக அங்கே டீரெக்ஸ் ரோட் பண்ணி உங்கள் பக்கத்தில் நடந்து போகுது. இதெல்லாம் ரியலில் நடந்தால் எப்படி இருக்கும்? பட் இது சயின்டிஃபிக்கலி பேசணும்னா சும்மா ஃபன் டாபிக் மட்டும் இல்லை, இது ஒரு டீப் சயின்ஸ் கொஷனாகவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏர்த்தோட என்வாயர்மெண்ட் முழுக்க மாறி இருக்கும் டைனோசர் இப்போயே நம்ம கூட இருந்தால். ஸோ டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சைஸில் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. ஸோ அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக தான் இருக்கும். இப்போது மரங்கள், தாவரங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா டைனோசர் டைமில் இருந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தாவரங்களை கொண்டதாக தான் இருந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய மரங்கள், மிகப்பெரிய இலைகள், மிகப்பெரிய தாவரங்கள் இது எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு. ஸோ அவங்க இன்னைக்கு வரக்கட்டி உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நம்ம சிட்டிஸில் கூட காடுகள் இருந்திருக்கும். ஏன்னா அந்த காடுகளுக்குள்ள மிகப்பெரிய தாவரங்கள் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போது ஹியூமன்ஸும் டைனோசரும் எப்படி ஒரே பிளானட்டில் வாழ முடியும்னு சொல்லி நினச்சி பாருங்க. ஸோ சிம்பிளான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸுக்கு சர்வை பண்ண முடியாது டைனோசர் நம்ம கூட இருந்தால். ஏன்னா அந்த காலத்துல இருந்த டைனோசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டீரெக்ஸ், ஸ்பைனோசாரஸ் மாதிரியான கிரியேச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்லலாம். அவங்களோட ஸ்பீட், ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்மெல் சென்ஸ் அன்பிலீவபிள் லெவலில் இருக்கும். ஸோ அதனாலே நார்மலான மனிதர்களுக்கு அவங்களோட உலகத்தில் சர்வை பண்ண முடியாது. ஸோ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அண்டர் கிரவுண்டில் சிட்டிஸ் மாதிரியான சேஃப் இடங்களில் தான் வாழ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான அயன் டோம்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இதெல்லாம் வச்சு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் தான் டைனோசர் ரோம் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாம் எல்லாருமே நிலத்துக்கு கீழே தான் வாழ வேண்டியதாக இருக்கும். அண்ட் நாம் வெளியே போனாலுமே அது மிகப்பெரிய ரிஸ்காக தான் இருக்கும். ஸ்கூல் போகணுன்னா கூட ஒரு அயன் திக் ப்ரொடெக்ஷன் இருக்கிற பஸ்ஸில் தான் போக வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் மேலே ஃப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எந்த டைனோசர் எப்போ அட்டாக் பண்ண வந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் லைஃப்பில் எல்லாமே மிலிட்டரி ஸ்டைலில் சேஃப்டியாக மாறிடும். இப்போ இந்த டைனோசர்ஸ் இன்னும் வாழ்ந்திருந்தால் அவங்களோட ஃபுட் செயின், அதாவது யாரை யார் சாப்பிடுன்ற ஃபுட் செயின் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மாறி போயிருக்கும். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ரெடேட்டர்ஸ் யாருன்னா லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் தான். ஆனால் டைனோசர்ஸ் இருந்திருந்தால் அவங்களுக்கு மேலேயுமே மிகப்பெரிய ப்ரெடேட்டர்ஸாக டைனோசர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ட்ரிசரடாப்ஸ், பிரேச்சியோசோரஸ் மாதிரியான டைனோசர் எல்லாம் சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அவங்க நார்மலான நிலத்தையே அழிச்சு நாசம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலேயே மனிதர்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான ப்ரொடெக்ஷன் செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும். டெக்னாலஜியோட உதவியோட டைனோசர்ஸை அமைதிப்படுத்தக்கூடிய இல்லைன்னா மயக்கமூட்டக்கூடிய மருந்துகளை வெளியே வீசக்கூடிய ட்ரோன்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்டர் பண்ண முடியாத மாதிரி லேசரில் உருவாக்கப்பட்ட வேலிகளை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி மனிதர்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா அதிகமான சேஃப்டிக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா டைனோசர்ஸ் இந்த பிளானட்டை ரூல் பண்ணி மனிதர்களை எக்ஸ்டிங்க்ட் பண்ணிடுவாங்க. இப்போது மெயின் கொஷன் என்னென்னா, இந்த டைனோசர்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகி இருக்கலைன்னா மனிதர்கள் பரிணாமம் அடைஞ்சு இருப்போமான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இல்லை. ஏன்னா இந்த மெமல்ஸ் தான் டைனோசர் அழிஞ்சதுக்கு அப்புறமா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்குது. மிகப்பெரிய இனங்களா பரிணாமம் அடைஞ்சிருக்குது இந்த மெமல்ஸ். ஹியூமன்ஸ், எலிஃபன்ட்ஸ், கேட்ஸ், டாக்ஸ் இது எல்லாமே மெமல்ஸ்குள்ள தான் வரும். ஆனால் இந்த டைனோசர்ஸ் இன்னும் இருந்திருந்தால் அந்த மிகப்பெரிய அனிமல்ஸ் இந்த ஏர்த்தில் டோமினன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே சின்ன சின்ன மெமல்ஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அங்கேயே அழிஞ்சு போயிருக்கும். அதாவது நம்ம ஹியூமன்ஸ் ஃபார்ம் இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டோம். சின்ன சின்ன மெமல் மாதிரியான கிரியேச்சர்ஸ் மட்டும்தான் சர்வை பண்ணியிருக்கும். ப்ராபப்ளி அது எல்லாமே அண்டர் கிரவுண்டில் மட்டும்தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த டைனோசர்ஸ் இருந்திருந்தால் மனிதர்கள் இருந்திருக்க மாட்டோம். அண்ட் சிட்டிஸும் இருந்திருக்காது, இந்த நாகரிகமும் இருந்திருக்காது, நாமளே இங்கே இருந்திருக்க முடியாது. ஸோ இந்த எவல்யூஷனில் நடந்த மேஜர் ஃபேக்ட் என்னன்னா, டைனோசர் எக்ஸ்டிங்க்ட் ஆனதால தான் மனிதர்களுக்கான லைஃபுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த டைனோசர்ஸ் இன்னும் வாழ்ந்து இருந்தால் மாடர்ன் உலகம் எப்படி இருந்திருக்கும்? டெக்னாலஜி எல்லாமே அவங்களோட அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஏர்போர்ட்ஸில் மிகப்பெரிய ஸ்பெஷல் ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஏர்பிளைன்ஸ் எல்லாம் சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீட்ஸ், ஹைவேஸ் இது எல்லாத்துலேயுமே டைனோசர்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜூவில் டைனோசர்ஸை டிஸ்பிளே பண்ணுறப்ப விஆர் டூர்ஸ் இல்லைனா சென்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் விசிட்டர்ஸை சேஃபாக வச்சுருப்பாங்க. இந்த டைனோசர்ஸோட மீட், எக்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபுட்டாக
அவங்க விற்கவும் செஞ்சுருப்பாங்க. அதுவும் ரிச் பீப்புள் மட்டுமே டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டாகவும் இது இருந்திருக்கலாம். அண்ட் சயின்டிஸ்ட் கூட ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டைனோசர்ஸை டேம் பண்ணி அதை பெட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. உங்கள் டோகுக்கு பதிலாக பேபி ட்ரிசர்டோப்ஸ் உங்கள் பெட்டானா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப க்யூட், ஸ்கேரி, ஃபன் எல்லாமே ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஸ்கூல்ஸ், ப்ளே கிரவுண்ட்ஸ், பார்க்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் சேஃப்டி ஜோன்ஸில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டைனோசர்ஸை சேஃப் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறதுக்காக. ஈவன் ஹவுசஸில் கூட எலக்ட்ரிக் ஃபென்சஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கும். டைனோசர்ஸ் அட்டாக் பண்ண வந்தாலுமே மனிதர்களை ப்ரொடெக்ட் பண்ண ஸ்ட்ரீட்ஸில் ட்ரோன் பெட்ரோல்ஸ் பறந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட் சென்சஸ் டிடெக்ட் பண்ணி அலர்ட் பண்ணும். அதாவது இப்படி இருக்கிறப்ப மனிதர்களோட லைஃப் பாசிபிளான்னு கேட்டால் எஸ், பாசிபிள் தான். ஆனால் அடாப்டேஷனோட தான் பாசிபிளாக இருக்கும். மாடர்ன் உலகத்தில் டைனோசர்ஸை இன்டிகிரேட் பண்ணினா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனாலுமே பாசிபிளாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் இப்போ ரியாலிட்டி செக் என்னன்னா, இந்த உண்மையான உலகத்தில் மனிதர்கள் வாழ்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இந்த டைனோசர்ஸ் அழிஞ்சு போனது தான். அந்த எக்ஸ்டிங்ஷன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மனிதர்களோட லைஃப் இருந்திருக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு அழிவு தான் புது லைஃப்பை உருவாக்குது. ஸோ இந்த டைனோசர்ஸ் போனாலுமே அவங்களோட லெகசி இன்னுமே வாழ்ந்து கொண்டு இருக்குது பறவைகள் வடிவத்தில். அதாவது இந்த டைனோசர்ஸ் எப்போவுமே கம்ப்ளீட்லி வெனிஷ் ஆகலை. அவங்களோட எவல்யூஷனை கன்வெர்ட் பண்ணி புது உயிரினங்களாக எவால்வ் ஆகி இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டைனோசர்ஸ் நிறைந்த உலகம் எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த டைனோசரை பெட்டாக வச்சுருப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.